இருதயபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பகவதி அம்மன் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் 22 வருஷமாக இந்த இடத்துல இயங்கின்னு இருக்கு. இதோட ஃபவுண்டரு, இதை உருவாக்குனவர் நம்முடைய சந்திரசாமி அவர்கள். ஒருத்தருடைய முயற்சினால தான் பல பேர்கிட்ட அணுகி எல்லோருடைய ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பினால இந்த கோவில் இன்னைக்கு பிரம்மாண்டமான முறையில் இன்னைக்கு முன்னேறி கொண்டு வந்திருக்கு. இதற்கு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, நமக்கு இந்த கோவிலுக்கான வழி சரியில்லைனாக்கா பக்கத்தில் இடம் இல்லாதனால சின்ன வழி தான் இருக்கிறது. அந்த வழியில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் போயின்னு இருக்கிறோம். கூடி சீக்கிரத்தில் அம்மனுடைய அருளால், பகவதியினுடைய அருளால் இதற்கு நல்ல ஒரு வழி பிறக்கணும் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம், வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த கோவிலில் பகவதி அம்மன் கோவிலில் நல்ல சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் இன்னைக்கு அம்மனை உட்கார வச்சு இன்னைக்கு 22 வருஷம் 23 வருஷம் ஆகுது. இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு பல நல்ல காரியங்கள் வேண்டுதல் மூலமாக இங்கே நிறைவேறி இருக்குது. அதனால தான் இந்த கோவிலுக்கு எல்லாரும் ஏற்கனவே மத்திய மந்திரியாக இருந்த KH முனியப்பா, MLA ரூபா, இவங்கெல்லாம் போன இடம்தான் இந்த கோவில். அதனால் இந்த கோவில் இன்னும் முன்னேறணும், மேலும் மேலும் இந்த ஊர் மக்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி எங்களுடைய சார்பாகவும், கோவில் கமிட்டியினுடைய சார்பாகவும், கோவிலினுடைய ஃபவுண்டர் சந்திரசாமியினுடைய சார்பாகவும் கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இந்த கோவிலினுடைய ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரி நம்முடைய பிரசாத் சாரை ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಶ್ರೀ ಭಗವತಿ ಅಮ್ಮನ ಕ್ಷೇತ್ರ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆ ಯದ್ದೂಪುರನಲ್ಲಿದೆ. 2002ರಲ್ಲಿ ಶುರುವಾಗಿದ್ದು ಇವತ್ತಿಗೆ 23 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಇಲ್ಲಿ ತುಂಬ ಹಳ್ಳ ಇತ್ತು. ಒಂದು 15-20 ಅಡಿ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದನ್ನು ಇಷ್ಟು ಮೇಲೆ ತಂದು ಅದ್ರ ಮೇಲೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಗೋಪುರ ಕಟ್ಟುವಂಗೆ ಆಗಿರೋದು ಅಮ್ಮನ ಒಂದು ಪವಾಡವೇ ಸರಿ. ಇದು ಇಲ್ಲಿಗೆ ಗಾಡಿಗಳು ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಲಾರಿ ಟ್ರ್ಯಾಕ್ಟ್ರು ಬರೋದು ಇನ್ನೂ ಕಷ್ಟ. ಇದಕ್ಕೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಮೆಟೀರಿಯಲ್ಗಿಂತ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟೇಷನ್ ಕಾಸ್ಟ್ ಜಾಸ್ತಿ ಆಯಿತು. ಅದರಲ್ಲೂ ನಮ್ಮ ಸ್ವಾಮೀಜಿಯವರು ಹಠ ಹಿಡಿದು ಇಷ್ಟವರೆಗೂ ತಂದಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಇದೆ, ಮುಂದೆ ಮಂಟಪ ಮಾಡಿ ಇಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಮುಂದಿನ ವರ್ಷ ಮಹಾಕುಂಭಾಭಿಷೇಕ ಮಾಡೋದು ಪ್ಲ್ಯಾನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಸ್ವಾಮೀಜಿಯವರ ಸ್ವಂತ ಶಕ್ತಿಯಿಂದ ಇಷ್ಟ ಆಗಿರೋದು. ಭಗವತಿ ಅಮ್ಮನ ಜೊತೆಗೆ ಶಿವ, ಗಣಪತಿ, ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಮಿ, ನಾಗಮ್ಮ, ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿಯವರಿದ್ದಾರೆ. ಸದ್ಯದಲ್ಲೇ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿದ್ದೀವಿ, ಅದು ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಆಗುತ್ತದೆ. ಇವರೆಲ್ಲ ಉಪದೇವತೆಗಳಾಗಿ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ನಿತ್ಯ ಪೂಜೆ ನಡೀತಾ ಇದೆ. ಅಮಾವಾಸ್ಯೆ, ಪೌರ್ಣಮಿಗೆ ವಿಶೇಷ, ದೀಪಾವಳಿ, ಶಿವರಾತ್ರಿಗೆ ಸ್ವಾಮಿಯವರ ಹುಟ್ಟಿದಬ್ಬದ ದಿನ ಅಂತೂ ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಇದ್ರ ಜೊತೆಗೆ ಸ್ವಾಮಿಯವರ ದೈವಿ ಶಕ್ತಿಯಿಂದ ಸುಮಾರು 5,000 ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಮದುವೆ, ಮಕ್ಕಳಾಗೋದು, ಕೆಲಸದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡೋದು ಆಗ್ತಾಯಿದೆ. ಇಲ್ಲಿನ ಭಕ್ತರು ಬೇರೆ ದೇಶಗಳಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ. ಅಮೇರಿಕಾ, ಲಂಡನ್ಗೆ ಹೋಗೋರೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮಗೆ ಇಲ್ಲಿಂದ ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲದೆ ಕೇರಳ, ಚೆನ್ನೈನಿಂದಲೂ ಬರ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಸದ್ಯದಲ್ಲೇ ಕೆಲಸ ಶುರುವಾಗಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಒಂದು ಕುಂಭಾಭಿಷೇಕ ಮಾಡುವ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅದು ದೇವ್ರನ್ನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಬೇಗ ಆಗಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ. ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் மதிப்பிற்குரிய கோலார் தங்கவேலியின் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் வாலிப மன்றத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நான் ஒரு எக்ஸ்-நேவியில் ஒர்க் பண்ணி பிறகு இவ்வளோ வேலை கடிச்சும் தாய் இந்த ரூபத்தில் அவங்க என் கூட துணையாக இருந்து இன்றைக்கி ஒரு 7,000 குடும்பம் இந்த கோயிலுக்கு வந்து பலவிதமான ஆசீர்வாதங்கள், இல்லம் இல்லாதவங்களுக்கு பிளாக் மேஜிக்கில் ரிமூவ் பண்ணுறது, அதாவது
குழந்தை இல்லாமை, கல்யாணம் கல்யாணம் தடைக்கு, இந்த மாதிரி பல விஷயமான காரியத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு 7000 குடும்ப பக்தாதிகள் இங்கே வந்து அருள் அம்மா பாலித்து இருக்கின்றார்கள். எல்லா வல்ல அம்மனால் இன்றைக்கி இதே ஒரு வழி இல்லாமல் ஒரு சொல்லப்போனாக்கா ஒரு 2003 நான் இதில் இறங்கினேன். அப்போ அம்மா விக்கிரகம் வந்தது, ஒரு சேத்துல வச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சது. அம்மா கூட சக்தினால் நின்று பல பக்தாதிகள் இங்கே வந்து அருள் புரிந்து அவங்க செய்கிற ஒரு செங்கலோ மணலோ இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்து இதுக்கு வழி இல்லாமல் எல்லாம் ட்ராலி இதில் செஞ்ச ஒரு இடம்தான் பகவதி கஷேத்திரம். குப்பை கோபுரம் ஆனதுக்கு இது ஒரு உதாரணம் என்று நான் சொல்வேன். அதே போல் இங்கு அம்மா வணங்கினால் எல்லா அருளும் பெற்று திருப்தி அடைகிறார்கள். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி அதனால் எனக்கு நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவார்டுகள் கிடைத்தது. அம்மாவுக்கு எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்றைக்கி என்னன்னாக்கா விசேஷம், இப்போது பிரதிஷ்டை பூஜை நடந்தது. அம்மா மண்ணில் இருக்கிறப்போ நிறையா திருவிழா நடத்தணும். இப்போ திருவிழா நடத்தாமல் காரணம் பிரதிஷ்டை பூஜை நல்ல மாதிரியாக நடத்தணும். இன்றைக்கி 21வது வருஷம் ஆகுது. இந்த பூஜை வந்து நாங்கள் சில டிவோட்டிகள் வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த தாயை நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன்னா, இந்த கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அது வந்து முடிச்சு கொடுத்து நல்ல ஒரு கும்பாபிஷேகம்